குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்எஸ் அகர்வால்னுடைய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸில் ரெண்டும் எக்ஸசைஸில் 6 கணக்கும் நம்ம போட்டிருக்கோம். இப்போது சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸில் 3வது கணக்கு 3ல் ஏ 3B அப்படின்னு 2 இருக்குது சால்வ்டு எக்ஸாம்பிளில். இப்போது 3A 3Bயும் எக்ஸசைஸில் 7 8 9 10 4 கணக்கு, இது ஒரு 2 6 கணக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸில் 3வது கணக்கு 3A இது 460 × 15 -5 × 20 இதான் கணக்கு. இது ரொம்ப எளிமையான கணக்கு. இப்போ நமக்கு ரூல் என்ன? விர்னாகுலம் ஆர் பார், அப்புறம் போர்ட் மாஸ், இதான் நமக்கு ரூல் இல்லையா? விர்னாகுலம் அல்லது பார்னா மேலே இப்படி ஒரு கோடு போட்டிருந்தா அதைத்தான் முன்னாடி நம்ம பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட். அடுத்தது பின்னா பிராக்கெட்ல இது பிராக்கெட், இதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். அடுத்தது இந்த பிராக்கெட் பேரு பேரந்தசிஸ்னு பேரு, இதை 2வது பண்ணணும். 3வது இப்படி போடுறதுக்கு பேரு ஸ்கொயர் பிராக்கெட்னு பேரு, இதை 3வது பண்ணணும். ஸோ பிராக்கெட். அடுத்தது ஓ என்றால் ஆஃப்னர் 10% ஆஃப் 90, 12.5% ஆஃப் 800 அப்படி ஆஃப் கொடுக்குறாங்களா இல்லையா? அது ஆஃப். டி என்பது டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் சப்ஸ்ட்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இதில் விர்னாகுலம் அல்லது பார் இருக்கா? இல்லை. பி பிராக்கெட் எதுவும் இருக்கா? இல்லை. அடுத்தது ஆஃப் எதுவும் இருக்கா? இஸ் ஈக்குவல் டு வாட்? ஆஃப்னு ஏதாவது இருக்கா? இல்லை. அடுத்தது டிவிஷன் இருக்கா? இல்லை. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இருக்கா? இருக்கு. அப்போ மல்டிப்ளிகேஷனை தான் முன்னாடி பண்ணணும். இப்போ இது ஒரு மல்டிப்ளிகேஷன், இது ஒரு மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டையும் பெருக்கணும். 15 0 0, 15 6 90 மீதி 9, 15 4 60 9 69 மைனஸ் 5 × 20 100 இஸ் ஈக்குவல் டு இந்த கொஸ்டின் மார்க் எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6900 -100 போயிடுச்சுன்னா 6800. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இட்ஸ் அ வெரி ஸ்மால் சம். அடுத்தது 3B 3ல் B 1 division bracket 1 plus 1 division parenthesis 1 plus 1 division 1 square bracket 1 plus 1 division 2 அப்புறம் ஒவ்வொரு பிராக்கெட்டா க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு வாட்? இதுதான் கேள்வி. ஸோ எல்லாம் 1ல் தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஆர்டரில் பண்ணணும். நமக்கு ரூல் என்ன? விர்னாகுலம் அல்லது பார் இருக்கா? அதான் பார்னா 8 + 4 × 5 இப்படி மேலே ஒரு கோடு, அது மாதிரி எதுவும் இல்லை. அப்போ விர்னாகுலம் அல்லது பார் இல்லை. அடுத்தது போர்ட் மாஸ்ல பி பிராக்கெட்ல முதல்ல இந்த பிராக்கெட் பண்ணணும், அடுத்தது பேரந்தசிஸ் பண்ணணும், அடுத்தது தான் ஸ்கொயர் பிராக்கெட் பண்ணணும். அப்போ முதல்ல இதைத்தான் நம்ம பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ 1 division 1 plus 1 division parenthesis 1 plus 1 division square bracket 1 plus 1 2 1 plus 1 division 2. அப்போ
இதை நீங்கள் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க? 1 ப்ளஸ் இதுக்குள்ள எதை நீங்கள் முதல்ல பண்ணணும்? டிவிஷனை தான் முன்னாடி பண்ணணும் இல்லையா? அப்போது 1 ப்ளஸ் இது 1/2 டிவிஷன்னா என்ன அர்த்தம்? இப்படி தானே அர்த்தம் இல்லையா? அப்போ இது 1 ப்ளஸ் 1 டிவிஷன் 2. அப்போ இதை பண்ணிட்டு தான் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். அப்போ 1 ப்ளஸ் 1 டிவிஷன் 2ங்கிறது 2. அப்போ இதை எப்படி எழுதுவீங்க? அப்போ இது 1 ப்ளஸ் 1 டிவிஷன் 2ங்கிறது 1/2 parenthesis ஸ்கொயர் பிராக்கெட் ப்ளஸ் 1. அடுத்தது 1 டிவிஷன் ஸ்கொயர் பிராக்கெட் 1 ப்ளஸ் 1 டிவிஷன் parenthesis 1 ப்ளஸ் 1 டிவிஷன் 1 ப்ளஸ் 1/2. இது என்ன பண்ணலாம்? 2 on 2. இப்போ 1 ப்ளஸ் 1/2ங்கிறது எப்படி எழுதலாம்? 2 on 2 ப்ளஸ் 1. இதை 3/2ன்னு எழுதலாம். 1 ப்ளஸ் அரைனா என்ன? 1.5. 1.5னா என்ன? 3/2. இப்போ நீங்கள் 3/2 போடுங்க. 1 and 2 ப்ளஸ் 1/2 இப்படி தானே வரும். அப்போ இதை பெருக்கி ப்ளஸ் 1 3/2. அப்போ இது பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? 3/2 இருக்கு. இப்போ parenthesis ஸ்கொயர் பிராக்கெட் ப்ளஸ் 1. இப்போ 1 டிவிஷன் 1 ப்ளஸ் 1 டிவிஷன் 1 ப்ளஸ் 1 டிவிஷன் 1 ப்ளஸ் 1 டிவிஷன் 3/2. டிவிஷன் 3/2ங்கிறத இன்டூ 2/3ன்னு மாற்றிக்கலாம். வகுத்தலை பெருக்கலாம் மாற்றினா அந்த ஃப்ராக்ஷன் என்ன ஆகும்? தலைகீழாக மாறிடும். இப்போ இது வகுத்தல் 3/2. இதை பெருக்கல் 2/3ன்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த பிராக்கெட் காலி ஆகிடுது. அப்போது parenthesis ஸ்கொயர் பிராக்கெட் ப்ளஸ் 1. இப்போ 1 டிவிஷன் 1 ப்ளஸ் 1 டிவிஷன். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க. 1 ப்ளஸ் இப்போ முதல்ல பெருக்கலை தான் பண்ணணும். பெருக்கலை பண்ணணும்னா 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2/3. 1ஆல் ஒரு நம்பரை பெருக்கினாலும் வகுத்தாலும் அதே தான் வரப்போகுது இல்லையா? அப்போது இது ப்ளஸ் 1. இப்போ பாருங்க 1 டிவிஷன் 1 ப்ளஸ் 1 டிவிஷன். இப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இங்கே இருக்குது இல்லையா? இப்போ பாருங்க இதை என்ன பண்ணலாம்? 3 ப்ளஸ் 2 5 5/3ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இது 5/3 ஸ்கொயர் பிராக்கெட் ப்ளஸ் 1. இதை எப்படி எழுதலாம்? இதை 1 டிவிஷன் ஸ்கொயர் பிராக்கெட் 1 ப்ளஸ் 1 டிவிஷன் 5/3. டிவிஷன் 5/3ங்கிறத இன்டூ இந்த டிவிஷனை இன்டூ ஆக்குனா 5/3 என்ன ஆகிடும்? 3/5 மாறிடும். ஸோ முதல்ல டிவிஷன் போட்டுட்டு ப்ளஸ் 1. இப்போ அடுத்தது 1 டிவிஷன் 1 ப்ளஸ். இப்போ முதல்ல மல்டிப்ளிகேஷனை தான் பண்ணணும். 5 இப்போ இதை 1ஆல் பெருக்கினாலும் வகுத்தாலும் அதனுடைய மதிப்பு மாறாது. ஸோ 3/5 ப்ளஸ் 1. இப்போ 1 இப்போ மறுபடியும் இதை 1 டிவிஷன் இது ஸ்கொயர் பிராக்கெட் 1 ப்ளஸ் 3/5. இதை என்ன செய்யலாம்? 5 1 5 5 ப்ளஸ் 3 8 8/5 அப்படின்னு எழுதலாம். 8/5 ப்ளஸ் 1. இதை 1 டிவிஷன் இருக்கு இல்லையா? இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்கினா என்ன ஆகிடும்? இந்த 8/5ங்கிறது தலைகீழாக போட்டால் 5/8ன்னு மாறிடும். 5/8 ப்ளஸ் 1. இப்போ 1 இன்ட்டு 5/8 என்ன ஆகும்? 5/8 ப்ளஸ் 1 இல்லையா? 5/8 ப்ளஸ் 1. இதை 8 1 8 8 5 13. அப்போ 13/8. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் 13/8. இதை கவனமாக போடணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். இதுக்கு கீழே போச்சுன்னா மறைக்குங்கிறதுனால தான் நான் இதோட இப்படி எழுதிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இது அப்புறம் இது இந்த ஸ்டெப் கரெக்டாக போட்டிங்கன்னா இது ஈஸியாக நம்ம போட முடியும். இது
போட்டு பழகணும். 2-3 தடவை போட்டு பழகணும். முதல்ல இந்த பிராக்கெட்டை எடுக்கணும். இந்த பிராக்கெட்டுக்குள்ள முதல்ல டிவிஷனை பண்ணிட்டு தான் ப்ளஸ். இப்போ 1 + 1 2 டிவிஷன் 2 2 வகுத்தல் 2னா 1ன்னு ஆகிடும். அப்போ தப்பாக போயிடும். அப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள டிவிஷனை ஃபர்ஸ்ட் பண்ணணும் இல்லையா? டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த ஆர்டர் தான் எப்பயும் மாற்றிடக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிராக்கெட்டை காலி பண்ணும் போதும் இந்த ஆர்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ கெட் தி ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 13/8. இது 3B. இது சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது எக்ஸசைஸ். எக்ஸசைஸில் ஏற்கனவே 6 கணக்கு நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ 7வது கணக்குல இருந்து நம்ம போடலாம். 7 எக்ஸசைஸ்ல 7. எக்ஸசைஸ்ல எக்ஸசைஸ் 7. 7th எக்ஸசைஸ் 85 - 5 into square bracket 20 into 120 minus 110. இப்போ bracket square bracket close, division 10 plus 40 is equal to என்ன? 10 plus 40 is equal to என்ன? This is the question. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 85 minus 5 into square bracket 20 into முதல்ல இதைத்தான் பண்ணணும் நீங்க. அப்போ 120ல் 110 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 10. ஸோ இதை தான் நீங்கள் முதல்ல இந்த ப்ராக்கெட்டை தான் முடிக்கணும். அப்போ இன்ட்டு இதை மைனஸ் பண்ணால் 10. இப்போ இந்த ப்ராக்கெட் முடிஞ்சிருது. டிவிஷன் 10 + 40 இஸ் ஈக்குவல் டு என்ன? அவசரப்பட்டு 10 + 40 50 அப்படிலாம் போடக்கூடாது. முதல்ல இந்த ப்ராக்கெட்டை முடிக்கணும். அடுத்தது இந்த ப்ராக்கெட்டை எடுக்கணும். இந்த ப்ராக்கெட்டை எடுக்கணும். அப்போ 85 - 5 into 20 into 10. 20யும் 10யும் இருக்குன்னா என்ன வருது? 200. டிவிஷன் 10 + 40 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். கொஸ்டின் மார்க்குங்கிற எக்ஸ் அதான் கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ இந்த ப்ராக்கெட்டை எடுத்தாச்சு. அப்போ வெர்னாகுலம் போர்ட் மார்க்ஸில் பி ப்ராக்கெட்டை எடுத்தாச்சு. அடுத்தது ஆஃப் இருந்தால் ஆஃபை பண்ணணும். இல்லை அடுத்தது டிவிஷன். டிவிஷன் எங்கே இருக்குது? இதை பண்ணிட்டு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அப்புறம் ப்ளஸ் பண்ணணும். அடுத்ததான் மைனஸ் பண்ணணும். இப்போ இதில் 85 - 5 into 200ல் 10 வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 20. 200 டிவிஷன் 10. ஒரு 0க்கு ஒரு 0 போய்டும் 20 இல்லையா? அப்போ இதை 10 200ல் 10 போச்சுன்னா 20 + 40 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்தது டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன். அப்போ 85 - 5 into 20 100 + 40 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ என்ன பண்ணணும்? ப்ளஸ்ஸை பண்ணணும். ப்ளஸ் இதில் 85 40 ப்ளஸ் 85 40 கூட்டினா 125 - 100 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 125ல் 100 போச்சுன்னா என்ன வரும்? 25. ஸோ வெர்னாகுலம் அல்லது பார், போர்ட் மாஸ், பிராக்கெட். பிராக்கெட்டில் 3 டைப் ஆஃப் பிராக்கெட்டில் இருக்குது. அதில் பிராக்கெட், பேரண்டசிஸ், ஸ்கொயர் பிராக்கெட். அந்த ஆர்டரை மாற்றக்கூடாது. இதுதான் ப்ராக்டிஸ். கணக்கு 2 தடவைக்கு 3 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும். ஸோ தி ஆன்சர் இஸ் 25. இது எக்ஸசைஸ் 7. அடுத்தது எக்ஸசைஸ் 8. 8வது எக்ஸசைஸ். 8வது எக்ஸசைஸ். 8வது கணக்கு 30% ஆஃப் 50 minus 55% of 250 is equal to question mark plus bracket la 200 minus 99 into 2 division 4. So this is the problem.
இப்போ நம்ம இந்த கொஸ்டின் மார்க் எக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல நீங்க என்ன செய்யணும்? வெர்னாக்குலம் அல்லது பார் மேலே கோடு இருக்கா இல்லை. அடுத்தது போர்ட் மாஸ் பி பிராக்கெட் இருக்கா இருக்கு. எங்க இருக்கு? இதுதான் பிராக்கெட். அப்போ பிராக்கெட்டை முதல்ல முடிச்சுட்டு அடுத்ததான் என்ன பண்ணணும்? ஓ என்ற ஆஃப் பார்க்கணும். இப்போ 30% ஆஃப் 50 மைனஸ் 55% ஆஃப் 250 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் இதை நீங்க 200 மைனஸ் 99 இன்ட்டு 2ன்னு இருக்கு. இப்போ நீங்க இதை எப்படி பண்ணலாம்? 200 மைனஸ் முதல்ல என்ன பண்ணணும்? பெருக்களை தான் முன்னாடி பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு 99 198 டிவிஷன் 4. இப்போ மறுபடியும் இதை தான் நீங்க முதல் பண்ணணும். அப்போ 30% ஆஃப் 50 மைனஸ் 55% ஆஃப் 250 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 200 மைனஸ் 198 போச்சுன்னா 2 டிவிஷன் 4. அடுத்தது என்ன பண்ணோம்? 30% ஆஃப். இப்போ பிராக்கெட்டை எடுத்தாச்சு. அடுத்தது ஓ என்பது ஆஃப். அப்போ 30% ஆஃப் 50 அப்படின்னா 30/100 இன்ட்டு 50. என்ன அர்த்தம்? 30% ஆஃப் 50 அப்படிங்கிறது 30/100 இன்ட்டு 50 மைனஸ் 55% அப்படின்னா 50/100 இன்ட்டு 250 is equal to x plus 2 division 4. 2 division 4 அப்படின்னா 2/4. அடுத்தது இப்போ டிவிஷனை முன்னாடி பண்ணணும். இப்போ பாருங்க 30/10 இது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுது. அப்போ 3/10 இன்ட்டு இப்போ பாருங்க இதை பெருக்கலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுது. அப்போ 30 இன்ட்டு 5 ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுது. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடுது. 3 இன்ட்டு 5 15 மைனஸ் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுது. அப்புறம் இது அஞ்சாவது வாய்ப்பாடு. 2 5 10 இது 5 5 25. அப்போ மைனஸ் 5 இன்ட்டு 55 எவ்வளவு? 5 5 25 மீது 2 5 5 25 2 27 275/2. இது 3 5 15 மைனஸ் 5 இன்ட்டு 55 275/2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2/4. 2/4 சுருக்குனா என்ன வரும்? இதை கேன்சல் பண்ணிட்டு ஓரன் இது இங்கே பண்ணிக்கலாம். ஓரன் 2 2 2 4. அப்போ எக்ஸ் பிளஸ் 1/2. அப்போ 15 மைனஸ் 275/2. இப்போ நீங்க இதை எப்படி பண்ணுவீங்க? இதால பெருக்கிக்கலாம். 2 15 30. 30 மைனஸ் 275. இதை இதால பெருக்கி இங்க பிளஸ் இருந்தா கூட்டணும், மைனஸ் இருந்தா கழிச்சுக்கணும். இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி போடலாம்? 2x plus 1. 2x plus 1. இப்போ 30 மைனஸ் 275 இந்த பிளஸ் 1 இங்க வந்தா என்ன ஆயிடும்? 30 மைனஸ் 275 பிளஸ் 1 இங்க வந்தா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2x. இப்போ 30 இது எப்படி போடலாம்? 30 மைனஸ் 275ல மைனஸ் 275 மைனஸ் 1 அப்போ மைனஸ் 276 இஸ் ஈக்குவல் டு 2x. அப்போ 30 மைனஸ் 276 276ல 30 கழிச்சா என்ன வரும்? 146 இல்லையா? 276ல 30 மைனஸ் 276 அப்போ இது மைனஸ் 246 இஸ் ஈக்குவல் டு 2x. இப்போ 2x இவ்வளவு அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 246/2 மைனஸ் 1 2 2 2 4 2 6. அப்போ ஆன்சர் மைனஸ் 1 2 3. ஸோ திஸ் இஸ் தி எய்த் சம் மைனஸ் 1 2 3. ஓகே, இது 8. அடுத்தது எக்ஸசைஸ் 9.
எக்ஸசைஸ் 9. ஒன்பதாவது எக்ஸசைஸ். ஒன்பதாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 9th எக்ஸசைஸ் 953 ப்ளஸ் 487 மைனஸ் 220 இது பிராக்கெட் டிவிஷன் 5 இஸ் ஈக்குவல் டு 482 மைனஸ் 62 ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? இது கேள்வி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 953 தான். இப்போ முதல்ல பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். பிராக்கெட் தான் ஃபஸ்ட்டு. இப்போ இதை பண்ணீங்கன்னா இதையும் கூட்டி இதிலேருந்து கழிக்கணும். அப்போ சிம்பிள். 953 இது ப்ளஸ் 487 7 3 10 மீதி 1 1 5 6 6 8 14 மீதி 1 1 9 10 14 1440 இது ரெண்டையும் கூட்டி 220 கழிக்கணும். 220 கழிச்சிட்டிங்கன்னா 1220 டிவிஷன் 5 இஸ் ஈக்குவல் டு 482 மைனஸ் 62 482ல் 62 கழிச்சிங்கன்னா 420 ப்ளஸ் எக்ஸ். ஓகே, இப்போ இது வகுத்தல் 1220 வகுத்தல் 5 இஸ் ஈக்குவல் டு 420 ப்ளஸ் எக்ஸ். இதை வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 12ல் 2 5 10 மீதி 2 22ல் 4 5 20 மீதி 2 20ல் 4 5 20. ஸோ 244 ப்ளஸ் 420 ப்ளஸ் எக்ஸ். ஐம் சாரி, இது இஸ் ஈக்குவல் டு 420 ப்ளஸ் எக்ஸ். இப்போ எக்ஸை அங்கே வச்சுங்க. எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸை ஒரு இடத்துல வச்சுட்டு அதோட இருக்கிற நம்பரை அடுத்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. அப்போ 244 மைனஸ் 420 இங்கே ப்ளஸ் 420 இங்கே வரும்போது என்ன ஆகிடும்? மைனஸ் 420 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணும். இதை கழிச்சிங்கன்னா இப்போது மைனஸ் தான் கூட. அப்போ மைனஸ் இதுலேருந்து இதை கழிக்கணும். 0ல் 4 போகாது, கடன் வாங்கிக்கணும். 10ல் 4 போக 6, 11ல் 4 போக 7, 3ல் 2 போக 1. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 176. ஸோ திஸ் இஸ் 9th சம். இதே மாதிரி 10th சம் 10வது கணக்கு மைனஸ் 176. அடுத்தது 10வது கணக்கு. பத்தாவது கணக்கு 48 இன்ட்டு 27 ப்ளஸ் 115 இன்ட்டு 62 ப்ளஸ் 79 இன்ட்டு 23 இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் மைனஸ் ரூட் 256. இதுதான் இந்த கணக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கொஸ்டின் மார்க் எக்ஸ். இதை தான் எக்ஸ்னு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? இந்த பக்கத்தில் டிவிஷன் இருக்கா? இல்லை. இப்போ டிவிஷன் இல்லைன்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனை போடணும். மல்டிப்ளிகேஷன் இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 3 மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ 3 மல்டிப்ளிகேஷனையும் ஃபஸ்ட்டு போடணும். அப்போது 48 இன்ட்டு 27 இதை பெருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி 48 இன்ட்டு 27 8 7 56 5 8 2 16 5 21 4 28 மீது 2 4 2 8 2 10 6 9 2 1296. இது யூஷுவல். இப்போ நான் எப்படி போடுவேன் அப்படின்னா இதை 8ஆல் 27 பெருக்கணும். நமக்கு 27 வாய்ப்பாடு தெரியாது. 27 இன்ட்டு 8 பெருக்கணும். இதை வச்சு பெருக்கணும். இதை 27 இன்ட்டு 8னா 10 8 80 12 8 93 16 வரைக்கும் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் கஷ்டம். இப்போ நான் எப்படி பண்ணுவேன்னா 8 இன்ட்டு 27 முதல் 20 அளவு பெரிய 8 20 160 8 7 56 160 56 216 216 மீதி 21.
இப்போ 4 27 4 20 மேலே 27 20 + 7 நான் வச்சுக்கேன். 4 27க்கு 4 20 80 4 7 28 80 28 108 ஏற்கனவே 21 இருக்கு 108 21 129. இப்படி பண்ணா உங்களுக்கு சுலபமாக இருக்கும். டைம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் இப்போ இதை பண்ணுறதுக்கு முதல்ல 5 × 62 என் மெத்தடில் 5 × 62 நான் என்ன பண்ணுவேன்னா 60 + 2ன்னு பிரிச்சுக்குவேன். 5 × 60 300 5 2 10 310 310ல் 0 போட்டுக்குவோம். மீதி 31 ஒரு 62 62 62 31 63 93 மீதி 9 ஒரு 62 62 9 71. ஸோ 7130. இல்லை நீங்கள் போடுற மாதிரி போனோம்னா 115 × 62 2 5 10 மீதி 1 2 1 2 1 3 2 1 2 6 5 30 மீதி 3 6 1 6 3 9 6 1 6 0 3 9 1 11 மீதி 1 7130. ஷார்ட்டா ப்ளஸ் கற்றுக்குங்க. அடுத்தது 79 × 23 79 23 பெருக்கிறதுக்கு முதல்ல 9 × 23 20 + 3ன்னு பிரிச்சுக்கோம். 9 × 20 180 9 × 3 27 180 27 207. அப்போ மீதி 20. 7 × 23 7 20 140 7 3 21 161 + 20 181. இப்போ இதை செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 79 23 பெருக்கினீங்கன்னா 3 9 27 இப்படி 9 3 27 மீது 2 9 2 18 2 20 7 3 21 மீது 2 7 2 14 2 16 7 1 6 2 8 1817 கரெக்டாக வரும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் √256. 256க்கு ரூட் எவ்வளவு 16 இல்லையா? 16 16 256 கரெக்ட் தானே? ரைட். அப்போ இந்த √256 16ன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இப்போ இந்த ஸ்டெப்ல இது பிளஸ் இது பிளஸ் இது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 16. இப்போ 1296 பிளஸ் 7130 பிளஸ் 1817 இஸ் ஈக்குவல் இந்த எக்ஸ் மைனஸ் 16 மைனஸ் 16 இங்கே வந்தால் என்ன ஆகிடும் ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அவ்வளோதான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முதல் நம்பர் 7 6 7 13 6 19 மீதி 1. ரெண்டாவது டிஜிட் 1 1 2 2 1 3 3 3 6 6 9 15 மீதி 1. மூணாவது டிஜிட் என்ன இருக்கு மீதி 6 7 13 6 19 மீதி 1 1 1 2 2 1 3 3 3 6 6 9 15 மீதி 1 1. இப்போ மூணாவது டிஜிட் இங்கே மூணாவது டிஜிட் இல்லை இங்கே தான் இருக்குது. அப்போ 1 8 9 9 1 10 10 2 12 மீதி 1. நாலாவது டிஜிட் 1 1 2 2 7 9 9 1 10. ஸோ 10259. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,259. ஸோ இதுதான் 10வது கணக்கு. ஓகே. அப்போது இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சால்வ்டில் 3A 3B 2 கணக்கு. எக்ஸசைஸில் ஏற்கனவே 6 பார்த்துருக்கோம். இதில் 7 8 9 10 4 கணக்கு பார்த்துருக்கோம். தேங்க்யூ.